என்னதான் நம்ம சமைச்சு டெய்லி சாப்பிட்டாலும் அந்த சண்டே ஆச்சுனாலோ இல்லை வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ ஏதோ ஒரு நாள் நம்மளுக்காக நம்ம வீட்டுக்காரங்க சமைச்சு கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது நிறையா பேத்துக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு அன்னைக்கு அப்படி தான் ஃபிஷ்ஷு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அது நான் செஞ்சால் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் கொஞ்சம் மத்தியும் இது பண்ணா மீனுன்னு சொன்னாங்க இன்னொன்று, அது கொஞ்சமும் வாங்கிட்டு வந்துட்டோம். ரெண்டையும் என் ஹஸ்பண்ட் தான் சமைச்சார். அங்கேயே எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. மத்தி மீனை மோஸ்ட்லி தலையோடு வாங்க மாட்டோம், ஆனால் இந்த தடவை என்னமோ தலையோடு வாங்கிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு. பாப்பாவுக்கு மீன் அதெல்லாம் காமிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வீட்டில் மசாலாலாம் போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் பொரிக்கும் போதே வாசம் செம்ம தூக்கலுங்க. அவராக மசாலா அரைச்சி செஞ்சனால அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மீனும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ரான்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் பாப்பாக்காக. இது வளர்ப்பு இறால் தான், கடல் இறால் கிடையாது. அவ்வளோ டேஸ்ட் இல்லைனாலும் சூப்பராகவே இருந்துச்சு. எப்படியோ எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு முடித்து எந்திரிச்சாச்சு. உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அவர் ஒரு பக்கம் சமைக்க, நாங்கள் ஒரு பக்கம் சாப்பிட, அப்படியே ஒரே ஃபன்னாக போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். பொரிச்சு எடுக்க தீர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ரான்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதோட ரெசிபீஸ்லாம் வேணும்னா கேளுங்க, சொல்கிறேன். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, see you, bye.